இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து அரச பெருவிழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். அரசர் என்ற வார்த்தை பொதுவாக இந்த உலகிலே பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒன்று. அனைவருக்கும் அரசராக விருப்பம் இருக்கும். ஆனால் அரசர் என்றால் என்ன என்பதையும் ஆட்சி என்றால் என்ன என்பதையும் நாம் அறிந்து கொண்டிருக்க வேண்டும். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், ஒருவர் தன்னுடைய படைகளோடு மற்றவர்களை ஆட்சி செய்வது, இன்னொன்று தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற இடத்திலே மற்ற குழுவினர் வந்துவிடக்கூடாது என்று அவர்களை எதிர்த்து சண்டையிடுவது. ஆக ஒரு விதத்திலே தன்னுடைய மக்களுக்கு பாதுகாப்பும் அரணுமாக இருப்பது. இவ்வாறு பலவாக நாம் சொல்லலாம். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டால் தமிழக அரசு, தமிழ்நாடை ஆட்சி செய்து கொண்டு இருக்கின்ற அரசு, இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டு இருக்கின்ற இந்திய அரசு, இன்னும் உலகத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய அமெரிக்கா ஒரு அரசு என்று சொல்லலாம். இவ்வாறாக நாம் சொல்லலாம். ஆனால் வரலாற்றை புரட்டி பார்த்தோம் என்றால், ஏதாவது ஒரு அரசு பல நூற்றாண்டுகளுக்கு நிலைத்திருக்கிறதா என்று எண்ணி பார்த்தால் இல்லை என்றுதான் சொல்ல முடியும். ஏனென்றால் ஒரு கட்டத்திலே உரோமை அரசு உலகை ஆட்சி செய்து கொண்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு அவர்கள் காணாமல் சென்று விட்டார்கள். அதே போன்று அலெக்சாண்டர் த கிரேட் பல நாடுகளை கொள்ளையிட்டு, பல மனிதர்களை அழித்து, பல நாடுகளை சூறையாடி வெற்றி கொண்டார். ஆனால் இன்று அவர் அவருடைய ஆட்சி எது என்று யாருக்கும் தெரியாது. 19ஆம் நூற்றாண்டிலே ஹிட்லருடைய ஆட்சி, அதே போன்று ஆங்கிலேயருடைய ஆட்சி, ஏதாவது ஒரு ஆட்சி நிலைத்திருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை என்றுதான் சொல்ல முடியும். ஆக மனிதனுடைய ஆட்சி என்பது ஒன்று, அது பிறரை மனித நேயத்தை காக்கக்கூடியதாக இல்லை என்பதுதான் அடிப்படை. என்றால் கொலை, கொள்ளை இதுபோன்ற சம்பவங்கள் நிகழ்வதால் அதை மனிதர்களும் ஏற்றுக்கொள்வதில்லை, இந்த பூமியும் ஏற்றுக்கொள்வதில்லை. இன்னும் ஆழமாக நாம் பழைய ஏற்பாட்டில் சென்று பார்த்தோம் என்றால், முதலிலே அந்த யூத மக்கள் கடவுளால் வழிநடத்தப்படுகின்றார்கள். ஒரு கட்டத்திலே அந்த மக்கள் பார்க்கின்றார்கள், மற்ற இனத்து மக்களுக்கு, அதாவது புறவினத்து மக்களுக்கு அரசர்கள் இருக்கின்றார்கள், எங்களுக்கு அரசர்கள் இல்லை. ஆகவே எங்களுக்கு அரசர் வேண்டும் என்று இந்த மக்கள்தான் ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்புகின்றார்கள். அதுவரை அவர்களுக்கு அரசர் இல்லை. ஆக இறைவன் மக்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப முதலில் சவுலை அரசராக ஏற்படுத்துகின்றார். அதன் பிறகு தாவீது அரசர் வருகின்றார். ஆனால் அதுவரை இறைவன் மக்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து அவர்களை வழிநடத்தி கொண்டிருந்தார். அரசர்கள் வந்த பின்பு இறைவன் அவர்களிடத்திலே பொறுப்பை கொடுக்கின்றார். ஆனால் அந்த அரசு நிலைத்ததா என்றால் இல்லை. ஆனால் ஒரே ஒரு அரசு தான் நிலைத்திருக்கிறது. 2000 ஆண்டுகள் கடந்தும் ஒருவரை நாம் அரசர் என்று சொல்லி உலக நாடுகளில் எங்குமே விழா எடுத்து கொண்டாடுகின்றோம் என்றால் அது கிறிஸ்து அரசருக்கு மட்டும்தான். மற்ற யாருக்குமே ஒருவேளை ஒரு ஊரில் கொண்டாட்டமாக இருக்கலாம், அல்லது ஒரு நாட்டில் கொண்டாட்டமாக இருக்கலாம். ஆனால் உலகம் முழுவதும் ஒருவரை அரசர் என்று சொல்லி கொண்டாடுவது இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான். அதற்கு காரணம் என்ன? அவருடைய அரசாட்சியில் இருந்தது அன்பு. அவருடைய அரசு என்பது அன்பின் அரசு, மன்னிப்பின் அரசு. ஆக அன்பின் அரசு, மன்னிப்பின் அரசு, அமைதியின் அரசு என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே யாருக்கும் துன்பம் நிலைக்கக்கூடிய ஒரு அரசு அல்ல, யாரையும் காயப்படுத்துகின்ற ஒரு அரசு அல்ல, யாரையும் பனிஷ் பண்ணக்கூடிய ஒரு அரசு அல்ல. ஆனால் எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஒரு அரசாக இருக்கின்றது. இதைத்தான் இயேசு வாழ்ந்த பொழுது நாம் பார்க்கின்றோம். இயேசுவை ஒருவர் காட்டி கொடுக்கின்றார், இன்னொருவர் மறுதளிக்கின்றார். இருவரும் எங்கே இருந்தவர்கள்? இயேசுவோடு இருந்தவர்கள் தான். இயேசுவோடு இருந்து இயேசு செய்த பணிகளை பார்த்து, இயேசு செய்த புதுமைகளை கண்டு அறிந்தவர்கள், இயேசுடைய வார்த்தையை கேட்டு வளர்ந்தவர்கள். அதில் ஒருவர் பணத்திற்காக தன்னுடைய குருவையே காட்டி கொடுக்கின்றார். இதோ இவர்தான் இயேசு, கைது செய்து கொள்ளுங்கள், எனக்குரிய பணத்தை மட்டும் கொடுங்கள் என்று காட்டி கொடுக்கின்றார். ஆனால் இயேசு அவர் மீது கோபம் கொண்டாரா? இல்லை. அவரை நினைத்து வருந்தினார். நீ செய்த தவறு, அந்த தவற்றிற்காக நீதான் கஷ்டப்பட போகிறாய் என்று இயேசு வருந்தினார். அதே போன்று பேதுரு, இயேசு கைது செய்யப்பட்ட பின்பு பேதுரு மற்ற மக்களோடு இருக்கின்றார். அப்பொழுது அவர்களில் ஒரு சிலர் கேட்கின்றார்கள், நீயும் அந்த இயேசுவோடு இருந்தவன் தானே என்று கேட்க,
பேதுரு என்ன சொல்லுகின்றார்? எனக்கு அவரை தெரியவே தெரியாது என்று மறுதளிக்கின்றார். கூட இருந்து முதுகில் குட்டுவது என்பது இதுதான். ஆனால் இயேசு அவர் செய்த அந்த செயலையோ அந்த வார்த்தையோ கவனிக்காமல், அதை கண்டுகொள்ளாமல், இயேசு அந்த பேதுருவை பார்க்கின்ற பொழுது அன்பின் பார்வையாக பார்க்கணும். அதாவது இயேசுடைய உடலிலே ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது, சாட்டையில் அடித்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் இயேசு பேதுருவை பார்க்கின்ற பொழுது அன்பின் பார்வையாக இருக்கிறது. அந்த பார்வையின் வழியாக அன்பை செலுத்தியது மட்டுமல்லாமல் என்ன சொல்லுகின்றார்? பேதுரு, நீ ஒரு பாறை, இந்த பாறையின் மீது என்னுடைய திருச்சபையை கட்டுவேன் என்று அவரை தன்னுடைய பணிக்காக அழைத்து இயேசு அந்த வேலையை செய்கின்றார். அன்புக்குரியவர்களே, இயேசு என்பவர் அன்பு செலுத்தக்கூடியவர். இயேசு அரசர் என்பது கிறிஸ்தவர்களுக்கான அரசர் மட்டுமல்ல, இந்த உலகில் படைக்கப்பட்ட ஒட்டுமொத்த மனிதர்களுக்குமான அரசர், அன்பின் அரசர். அவர் அன்பு மட்டும்தான் செலுத்துவார். நம்மை நேசிக்கக்கூடியவர். எப்படி நேசிக்கக்கூடியவர் என்றால், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நேசிக்கக்கூடியவர். பொதுவாக நாம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களை, நம்முடைய நண்பர்களை நாம் எப்படி நேசிக்கின்றோம்? ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பில் தான் நம்முடைய அன்பு இருக்கிறது. நான் அதை செய்தால் நீ இதை செய்ய வேண்டும், நான் இதை செய்தால் நீ அதை செய்ய வேண்டும். எதையாவது ஒன்றை நாம் எதிர்பார்த்து தான் அன்பு செலுத்துகிறோம். எதிர்பார்ப்பு இல்லாமல் அன்பு செலுத்துகிறோமா? இல்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த எதிர்பார்ப்பும் நம்மிடம் வைப்பதில்லை. நம்மை நேசிக்கிறார். அவர் சொல்லுவது என்ன? நீ என்னோடு இரு, அன்பு செய், பிறரை மன்னித்து வாழ், யாரையும் தீர்ப்பிடாதே. அப்போ இயேசுடைய ஆட்சியிலே அவர் என்ன சொல்கிறார்? தீர்ப்பிடாதே என்று சொல்லுகின்றார். அந்த தீர்ப்பிடாதே என்றால் அப்படின்னா, ஆண்டவர் இயேசுடைய ஆட்சியிலே இரக்கத்தின் அடிப்படையில் நடைபெறும் தீர்ப்பு, அன்பின் அடிப்படையில் ஏற்படும் தீர்ப்பு, கருணையின் அடிப்படையில் ஏற்படும் தீர்ப்பு. ஆக இது அன்பின் தீர்ப்பாக தான் இருக்கும். ஆக அன்போடு நம்மை உற்று நோக்கக்கூடியவர், அன்போடு நம்மை வழிநடத்தக்கூடியவர், அந்த அன்பு நம்மில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். இன்று நாம் குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த குடும்பமும் ஒரு குட்டி அரசு தான். இந்த குட்டி அரசிலே ஒரு தாய், ஒரு தந்தை, பிள்ளைகள், கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று சொல்லுவோம். ஆக இந்த குடும்பத்திலே எப்படிப்பட்ட ஒரு அரசு நிறுவப்பட வேண்டும்? கணவன் தன்னுடைய மனைவியை நேசிக்கக்கூடியவராக, மனைவி தன்னுடைய கணவரை நேசிக்கக்கூடியவராக, பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களை நேசிக்கக்கூடியவர்களாக, பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை நேசிக்கக்கூடியவர்களாக. ஆக இங்கும் எந்த எதிர்பார்ப்புமற்ற நிலையில் நேசிக்க வேண்டும். கணவர் எனக்கு இதை செய்தால்தான் நான் இதை செய்வேன் என்று நீங்கள் உட்கார்ந்தீர்கள் என்றால், நீங்கள் எந்த நிலைப்பாடை எடுக்கிறீர்கள் என்றால், ஹிட்லர், முசோலினி, அலெக்சாண்டர் த கிரேட் போன்றவருடைய நிலைப்பாடை எடுக்கின்றீர்கள். ஆனால் கணவன் எனக்கு எதுவும் செய்தாலும் செய்யாவிட்டால் நான் அவரை நேசிக்கின்றேன் என்று நீங்கள் இருந்தீர்கள் என்றால், அங்கே இயேசுடைய நிலைப்பாடை நீங்கள் அந்த வீட்டில் எடுக்கின்றீர்கள் என்று அர்த்தம். ஆகவே அன்புக்குரியவர்களே, அரசு என்பது ஏதோ பெரிய மாட மாளிகை என்று கட்டப்பட்ட ஒரு கட்டடம் அல்ல. மாறாக எங்கே அன்பு நிறைந்திருக்கிறதோ அதுதான் ஆட்சி செய்யும். எங்கே மன்னிக்கும் மனப்பான்மை இருக்கிறதோ அங்கே அது அரசு ஆட்சி செய்யும். அத்தகைய அரசு நம்முடைய குடும்பங்களும் நிறுவ வேண்டும் என்று நாம் இயேசுவிடம் கேட்போம். ஏனென்றால் இன்று பல குடும்பங்கள் அன்பு இல்லாதனால் சிதைந்திருக்கிறது, மன்னிக்க முடியாதனால் சிதைந்திருக்கிறது, உண்மை தன்மையை உணர்ந்து கொள்ளாதனால் பிரிந்திருக்கிறது, உடைந்திருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய குடும்பம் அமையாமல் இயேசுடைய கட்டுப்பாட்டில் அன்பு நிறைந்த குடும்பங்களாக நாம் வாழ, அன்பு நிறைந்த பிள்ளைகளாக இங்கே இருக்கின்ற பிள்ளைகளும் சரி, ஆசிரியர்களும் அன்பு நிறைந்தவர்களாக வாழ வேண்டிய ஆற்றலையும் அளித்தரல இந்த நேரத்திலே இந்த விழாவின் வழியாக ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆகவே இந்த நேரத்திலே நம்முடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடு ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இது இந்த நேரத்திலே உம்முடைய விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே எங்களை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். நாங்கள் உம்மை எப்பொழுதும் போற்றக்கூடியவர்களாகவும் புகழக்கூடியவர்களாகவும் உம்முடைய அன்பினை பெற்று அதை பிரதிபலிக்கக்கூடியவர்களாகவும் வாழ வேண்டிய ஆற்றலையும் மரலையும் எங்களுக்கு அளித்தருளும். நாங்கள் என்றுமே எந்த சூழலிலும் யாரையும் காயப்படுத்தாமல் அன்பை மட்டுமே எங்களுடைய வாழ்வின் ஆதாரமாக வைத்து நாங்கள் வாழக்கூடிய ஆற்றலையும் எங்களுக்கு அளித்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.